ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மருதாணி இலை வச்சு நம்ம மருதாணி தான் அரைக்க போகிறோம். டார்க்காக நம்ம கையில் வச்சோடனே டார்க்காக ஆகும். அந்த என்னென்ன ரெசிபி, நம்மளோட சீக்ரெட் ரெசிபி பார்ப்போமா? அதுக்கு மருதாணி இலை எடுத்துக்கோங்க. கள்ளிப்பாக்கு வந்து ஒரு 3 பாக்கு எடுத்துக்கோங்க. நானே பக்கத்து வீட்டு ஆயாக்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அந்த ஆயா கேட்டவொடனே கொடுத்துட்டாங்க. நீங்களும் அதே போல் யாருன்னா பக்கத்து வீட்டில் வெத்தலை பாக்கு போடுற ஆயா இருந்தால் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 4-5 கிராம்பு எடுத்துக்கோங்க. பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஆமணுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. ஆமணுக்கு எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். அது கொஞ்சம் ஊற்றினா கொஞ்சம் டார்க்காக பிடிக்கும். அதுக்கப்புறம் அது இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டு, கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கிட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக அரைச்சிட்டா நம்ம கையில் ஒட்டாது. பாருங்கள், அரைச்சிட்டு நான் பவுலில் மாற்றினோன்னே என் கையில் எவ்வளோ பிடிச்சிருக்கு பாருங்கள். நான் இந்த மருதாணி இலை வந்து ஒரு 20 ரூபாய்க்கு நான் வந்து சிறுவாபுரி முருகன் கோயிலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே நிறைய கீரை கடைனாக இருந்தது, அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்கள், எங்கள் அம்மா தான் கையில் வச்சு விட்டுட்ருக்காங்க. ஏன்னா நான் 2 கையில் வைக்கணுன்றதுக்காக எங்கள் அம்மா வச்சு விட சொன்னேன். அவங்களும் அழகாக வச்சு விட்டாங்க. வச்சு விட்டுட்டு நம்ம வந்து எப்போ வைக்க ஆரம்பித்தோன்னா, ஒரு 11 மணிக்கு நான் வச்சேன். 5 o'clock தான் அதை வந்து நான் ரிமூவ் பண்ண. பாருங்கள், எங்கள் அம்மா கையில் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. நம்ம கையிலையும் கொஞ்சம் டார்க்காக பிடிச்சிருக்கு. அதோட எங்கள் அம்மா கையில் நைட்டு வச்சாங்க, செம்ம டார்க்காக பிடிச்சிருந்துச்சி. அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பாருங்கள், வாஷ் பண்ணிட்ட பேர் நான் காமிக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோ கண்டிப்பாக போடுறேன். என்னென்ன வீடியோ வேணும்னு கண்டிப்பாக கேளுங்க. பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். இது வந்து கழுவுன ஒன்று எடுத்ததுனால உங்களுக்கு தெரியல. அது நம்ம கொஞ்சம் போக போக தான் நம்ம கையில் வந்து அது டார்க்காக ஆகுமே. உடனே பார்த்தா டார்க்காக ஆகாது. அது ஹெர்பல் கோனாக இருந்தாலும் சரி, ஹெர்பல் மருதாணியாக அரைச்சி வச்சாலும் சரி, நம்ம வந்து கோன் ஆர்கானிக் கோன் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் சரி. இது மறுநாள் வந்து இன்னொரு கையில் வச்சேன் நான். இதுவுமே ரைட் ஹேண்டில் செம்ம இதுவாக பிடிச்சிருக்கு. இது பாருங்கள், நான் முன்னாடி வச்ச லெஃப்ட் ஹேண்ட். இது நம்ம வீடியோ பிடிக்கும், லைக் பண்ண.